மாணவர்களின் உயர்கல்விக்காக வழங்கப்பட்டு வரும் 7,50,000 ரூபாய் கடன் தொகையை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு 863 கோடி ரூபாய் கல்விக் கடன் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். நடப்பாண்டு 1,50,000 மாணவர்களுக்கான கல்விக் கடன் 3,000 கோடி ரூபாயை கடக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்லூரி பேராசிரியர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 7.5 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆல்ரெடி அது இருக்கு. 7.5 என்பது பிணையில்லா கடன் வழங்க வேண்டும் சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கு. ஆனால் விரைவில் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கோ மாணவர்களுக்கோ கல்லூரிகளுக்கோ பெற்றோர்களுக்கோ முதல்வர் அவர்கள் மிக விரைவில் ஒரு நல்ல செய்தியையும் அறிவிக்க இருக்கிறார்.